அங்க போடுறா. அப்ப திருச்சி போறோமா இல்லையா? அப்படி என்னையா சஸ்பென்ஸ்? போடு தகில தகில. ஆனா திருச்சி பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நம்ம வந்து எதிர்கூட பார்க்கல. கண்டிப்பா எதிர்பார்க்கலையா? என்ன இடமா இப்ப போனா தெரிஞ்சுவிடும். என்ன இடம் ஏது இடம் போறோம். இருக்கிற ஒருத்தவனை எழுப்பி வந்து திருச்சி சுத்த போறோம்னு சொல்லிட்டு மாற்றி வேற ஊருக்கு கூட்டுட்டு போறாங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இவங்க எல்லாம் நம்பலாமா வேணாமா என்னன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நைட்டுலேருந்து ஒரே ஆட்டமா இருக்கு. வைபா போடு காலிலேருந்து ஒரே ஆட்டமா இருக்குது. பழைய கோயில் இது பழசாக ஏடா செங்கல் வச்சுக்கிட்டு சிமெண்ட் வச்சு கட்டிடுறேன். பழைய கோயிலுக்கு ஏடா எங்க போற இடமெல்லாம் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிற நீ. எங்க தாங்க போறோம்? வாங்க சொல்றேன். எங்க போறோம்? வாங்க சொல்றேன். ஃபாகா இருக்கு ஏரியாலாம். டேய் அது ஃபாக் இல்லடா. ஐயோ எவனோ கொளுத்தி விட்டுருக்கான்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? காலையிலேயே எந்திரிச்சு ஏன்டா அங்க படுறா அத படுறா ஏன்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா ஃபாகா இருக்குங்கிற. வந்துட்டு சிமெண்ட்டை வச்சு அவன் ஒருத்தன் கோயிலை கட்டி வச்சிருக்கிறான். அது 1000 வருஷத்து கோயிலுங்கிற. என்னடா இது? இது எங்கேயோ போட்டிருக்கு. நாமக்கல் 52 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அப்ப நாமக்கல் அப்புறம் கோழி பண்ண போறோம். கோழி பண்ண வைக்க போறோமா? ஏங்க இங்க வீடியோ பண்றதுக்கே சிறப்பா சிரிக்க வேண்டியதா இருக்குதாங்க. அந்த ஊர் இந்த ஊர்ல அலைஞ்சு திரிஞ்சு வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. நண்பர்களே எங்கே வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி தான் புளியஞ்சோலை போகிற வழியில் ஒரு இடம் அங்கே நிறுத்தி ஒரு அட்டி போட்டிருக்கோம். அந்த அட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனரிலாம் பாருங்கள், பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஜார்ஜ் அண்ணன் டான்ஸு ஆடுங்கண்ணே மாசே ஜார்ஜ் அண்ணன் தான். இங்கே இந்த இடம்லாம் பாருங்கள், மேலெலாம் மலை தான் செம்மையாக இருக்காரு. சுற்றி மலை தான். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. அப்படிதாங்க சூரியவம்சம் படத்துல. அப்படிதான் நல்லா தான் இருக்கு. நல்லா தான். நான் வரலங்க புளியஞ்சோலைக்கு. ஒர்த்து இதுல குளிக்கிறேன். நான் வரலங்க. இடத்துல எப்படியோ உட்காந்துருக்கேங்க. இந்த இடத்த விட்டு போறதே மனசு இல்லைங்க. அழகா இருக்கு இந்த இடமே. எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஒருவேளை சோறு கிடைச்சா போதுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து பாக்கி 2 வேற வேணாங்கிறேன். இங்க பாருங்க ஆடு, இங்க கோழி. இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருணுங்க. இடம் வாங்கி போட்டுட்டு ஆடு மாடு கோழி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பண்ணை தோட்டம் அமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், நோய் வராதுங்க. ஒரு எக்ஸல் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே இருந்து அப்படி டவுனுக்கு போய் நான் புல்லட் வாங்கிப்பேன். ஏதாவது ஒன்று வாங்கி நான் வந்து எக்ஸல் தான்ப்பா வாங்குவேன். எக்ஸல் வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து கடத்தருவுக்கு போய் அப்படியே மளிகை கடை ஜாமான்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு ரைடர்ஸ். யாரா அவன் குறுக்க அந்த கௌசிக்கு? ஒருத்தவன் தான் ஸ்பான்சர் பண்ணுறவன்னு வந்தான். அவன் வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டான். வருவானா என்னன்னு தெரியல. ஏய் ஏண்டா அப்படியே போயிடுறா. அப்படியே போயிடு இந்த கடைசிக்கு போயிடு. அவர் வைஃபோட ஜாலியா இருக்காரு. ஒரு லைட்டா ஒரு உஷ்ணமாவும் லைட்டா அந்த
குளிர் காத்தாவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வெயிலே அவ்வளோவா தெரில பாருங்க, நல்லா இருக்குங்க. சரி என்னப்பா நேராக இப்போ வந்து நம்ம அருவிக்கு போகணும், வாங்க குளிக்கணும், சாப்பிட்ணும். இங்கேயே வந்து நல்லா இதெல்லாம் சின்ன 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 கடையாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. வாங்க போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். வாங்க போமா. அவன் வண்டி எடுக்க சுற்றி அவனை வண்டி அவன் தான் காசு கொடுக்குறான் அவனை சத்தம் மட்டும் பேசாத. ஓகே ஓகே. அவன் அங்கே பாதியில் இறக்கி விட்டு பண்ணுங்க, பாதியில் இறக்கி விட்டு போயிடுவாரு. அவன் பாதியிலே இறக்கி விட்டு போயிடுவான்ப்பா அவன். நீ அவனை மிரட்டாத. அது ஒன்னால வந்தது தான் அங்கே அந்த கிருஷ்ணர் கோயில் ஆரம்பிச்சதுங்க. இவனால வந்து இவன் திருப்பி ஏதாவது வாயா விட்டுறாங்க. அவன் ஏதாவது பேசுகிறாங்கிற பேரில் பேசாத, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இனிமேல் பேசாத. ரைட்டு. அவன் இந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? லிஃப்ட்டு தான். இங்கேருந்து வெளியே ஊர்லேருந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து உள்ளார வந்திருக்கோம்ப்பா. பெரிய பிரச்சனை நடந்து ஐயாவது அவன் வச்சுட்டு போனான், ஒன்றும் இருக்காது. தஞ்சாவூர் கிட்டக்க பஸ் கிடைச்சி போயிடலாம். இது என்ன ஊர்ல தெரியல. இது நாகமக்கல் பக்கத்துல ஒரு கிராமம். நாமக்கல் பக்கத்தில் திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் தான் பக்கத்தில். நாமக்கல் இன்னொரு 10 கிலோமீட்டர்ல. வாங்க போகலாம். வாங்க மக்களே, நம்ம இப்போ திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை கிராமத்தில் இருக்கோம். அருவியில் குடிக்க போகிறோம். சூப்பர் அருவி பார்க்க போமா. புளியஞ்சோலை கிராமத்து அருவி, கிராமத்து அருவியில் குளிக்க போகிறோம். புளியஞ்சோலை அருவி குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். புஷ்பலா தான் மடியிலே. ஆனால் நீங்கள் இதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோலாம் கிடைக்கும் நேச்சுரலாக. ஆமாம், இதே கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்க கூட ட்ராவல் தான் பண்ணிட்டு டிஜிட்டலாக நினச்சிக்கிங்க. வாங்க. அவங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ பாருங்க. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. வந்துட்டு இப்போ எப்படின்னா வேலை டைமில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃப்ரீ டைமில் உட்காந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏன் லாக் ஆகுது. சரி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்துட்டு பாருங்க, ஃபன் பண்ணுங்க. நாங்கள் ஃபன் பண்ணுறத ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்காக போட்டு விட்ருங்க. அதே மாதிரி இது மாதிரி வீக்கெண்டில் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூப்பிட்டு இது மாதிரி ஏதாவது ஜாலியாக ஒரு இடத்துக்கு கிளம்பிடுங்க. வீட்டிலே இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் இதெல்லாம். ஆமாம், திருச்சிக்கு பக்கம் ரொம்ப தூரம் இல்லைங்க, திருச்சிக்கு பக்கத்துலேயே இருக்குது. 60 கிலோமீட்டர் உள்ள இந்த மாதிரி ஒரு அழகான இடம். 3 ரூபா இருந்தாலே போதும், வந்துட்டு போயிடலாம்ல. எப்பா நான் நினச்சேன்ப்பா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல தான்ப்பா இந்த இடம் இருக்குது. திருச்சி பக்கத்துலேயே 50 கிலோமீட்டர் தான். அதே தான் இருக்கு. சூப்பரான இடம். கூலிங் இருக்குது, லைட்டாக கூலிங் லைட்டாக இல்லை, இதுதான் கூலிங்க. வேற இடம் போனால் இன்னும் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். இது அடிவாரம் தம்பி, எப்போதுமே ஒரு கை சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏய் என்னடா இங்க வந்தா அங்க போறான், அங்க வந்தா இங்க போறான்டா. எப்பா ராசா போவோம் வா. அவரு ஒரு தனி விளாக் பண்ணிட்டு இருக்காருங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தனியா விளாக் பண்ணிட்டு இருக்கிறியா? பண்ணிட்டு போ. விளாக் பண்ணுங்க, நாங்க வைப் பண்ணுவோம். டான்ஸ் எடுத்தீங்களா? போடு வைப். இங்கே வந்து இது என்ன புளியூர் சோலை அருவி வாசலில் அண்ணன் கடை வச்சுருக்காப்புல. ஆமாம் அண்ணே, கடை பேர் என்ன? ராஜாவாண்ணே? என்ன சொல்கிறாங்க? ராஜா வாத்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. மீன் ஆடை எல்லாமே சமைச்சு தராங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் நான் அண்ணனோட ஃபோன் நம்பர் வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அண்ணா சமைச்சு வச்சுருவாங்க. ஆனால் இங்கே வந்தால் சமைச்சு வச்சுருவீங்களாண்ணே? ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓகே,
அண்ணன் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த ஃபால்ஸில் குளிக்க வரீங்கன்னா அண்ணன்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அண்ணன் சமைச்சு தருவாங்க. என்னென்ன இருக்குது நம்ம இருக்குண்ணே? வாத்து, நாட்டுக்கோழி, காடை, முயல், அது மாதிரி எல்லா விதமான ஐட்டம் இருக்குது. தோசை இங்கே சாப்பிட்றோம். குழம்பு, வாத்துக்கறி குழம்பு. அப்புறம் அங்கே எப்படி இருக்குமாப்ல? சூப்பராக இருக்கும். மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிடுங்க. ஜி ரொம்ப ஒன்றும் ஓவராக போட்டு இதெல்லாம் இல்லை. கரெக்டாக அதுக்கு கரெக்டாக ரொம்ப சிக்காக காட்டாம ரொம்பவும் தனியாக காட்டாம செட்டில் நல்லா இருக்கு. சரி சிவா, உனக்கு பசிக்கும் தெரியும். சாப்பிட்டு தரோண்ணே. சட்னினா அதுவும் இருக்குது. சட்னி அண்ணன் வைக்கிற சட்னி அண்ணா தேங்காய் சட்னி தானே? சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டாச்சு. இப்போதான் சாப்பிட்டோம், அந்த அண்ணன் கடையில் சாப்பிட்டோம். ஆமாம். குடிக்க போகிறது எவ்வளவு உள்ள? பார்க்கிங் மட்டும் 50 ரூபா வாங்கிட்டாங்க. பார்க்கிங் மட்டும் கார் பார்க்கிங் மட்டும் 50 ரூபா. இல்லை அது ஃப்ரீ தானே? நடந்து போயிடலாமா? எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்களா? ஆமாம், நடந்து போனால் 5 நிமிஷம் தூரம், 10 நிமிஷத்தில் போயிடலாமா. அருவிக்கு வந்து 10 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. சரி, அதான் அருவி இருக்காமா இங்கே? அருவி உள்ள இருக்கும். சரி 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 சரி. இப்போ நம்ம இது இங்கே பக்கம் தானே? ஆமாங்க. சரி, அவங்க குளிக்க போமா? சிவா சிவா சரி. வணக்கம் பஷீர் மாமா. இங்கே கோயில்லாம் இருக்குங்க இங்கே. எல்லா இடத்துலையும் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆமாங்க, இங்கே ஹோட்டல் இருக்குங்க. அண்ணாச்சி ஹோட்டல் பார்த்தீங்களா? இது என்ன இது? அத்திங்க இது என்ன எவ்வளோம்மா? அரை கிலோ 100 ரூபாய். இவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவ்வளோ பெருசு நான் பார்த்தது கிடையாது. இது வந்து மலை இதெல்லாம் இது தெரியுது. எவ்வளோது அது? அன்னாசி பழம் எவ்வளோது? அன்னாசி பழம்லாம் எவ்வளோது? ஓ, இதெல்லாம் பழம் வேணாம் ஏத்தா, இதெல்லாம் பழம் சின்னதாக இருக்கு, அதான் கேட்குறேன். ஓ சீசன் முடிஞ்சதுனால. சரிப்பா, இந்த குளிச்சுட்டு வர்றப்ப வாங்கிக்கிறோம். சரி 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 எடுத்துக்கலாம். வேணும் அத்தி பழம் வரப்போ வாங்கிக்கிறேன். ஏன் தோ போகுதுங்க வண்டி? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கு. யார் இவனுங்களா? ஆன் டியூட்டின்னு போட்டிருக்கேன்னாங்க. எங்க? அதில் தான் போட்டிருக்கேன் ஆன் டியூட்டி. கீழே பாருங்க பார்த்துருப்பாங்க. இல்லை ஆன் டியூட்டின்னு ஏங்க ஏதாவது சொல்கிற வாய்க்கு வந்தது ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. பஜாஜ் ஆட்டோ இல்லை, இவனையும் செருப்பால் அடித்து வெளில தருவாங்க. போங்கடா போய் எங்கடா போய் தெரியும். ஏன் நல்லா ஜாலியாக இருக்குங்க, நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரியா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க. தண்ணி ஐஸ் மாதிரி வரும்ல. ஏன் கால் நேரத்தில் மானாரம் மூடிட்டு இருக்கேன், வெயில் அடிச்சா கூட படுத்து தண்ணி மாதிரி தான் வரும். மலையிலேருந்து வர்ற தண்ணி கூலிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. ஏய் பாயண்டா, என்னடா எனக்கு மேலே நீ பொறுமையாக நடக்காடா நீனு. கேமராமேன் பாவனை எவ்வளோ நேரம் பேக் நடங்க, என்னமே நடங்க. எந்த மாதிரி பொறுமையாக அடங்கணும், அப்படியே பொறுமையாக. அப்படி இது மாதிரி இப்போ இந்த பாத பூஜை பண்ணுவாங்கல்ல, பாத பூஜை பண்ணுவாங்கல்ல. கேஷுவலாவா? இதுதான் கேஷுவலா உங்களுக்கு? இல்லை நம்மள
இது என்னது இது டீயில் போட்டு குடிப்பாங்க. எங்கே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன காடாக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்குது பாருங்க. பசேன்னு பசேன்னு இருக்கா? ஏ ஏ ஏ மாப்பிள்ள, என்ன உனக்கு இடம் தெரியுமா? உனக்கு என்னவா நீ என்ன வீட்டு பக்கத்தில் பக்கத்து தெருவுக்கு போயிடுற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னது எல்லாத்தையும் லவர்ஸுக்கான ஒரு இடம் வந்துருது. பயமா இருக்குப்பா இந்த இடமே. இது வேற பாருங்க, எங்கேருந்து எங்க உங்களுக்கு இது ஏங்க நல்ல பேய் படம் எடுக்கலாங்க இங்க. ஆமாம் 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 ஆமாம். இது வந்து சூப்பரான இடங்க. ஆனா இது பயங்கரமான இடம். பார்த்து செல்லு வேற இருக்கு. கூழாங்கல்ல, ஃபுல்லன் ஃபுல்லு எல்லாம் கூழாங்கல்ல இருக்கு. பார்த்து ஏய் ஒழுங்கா நடந்து போவியா நீ சசி? ரிவர் கிராசிங்கா? என்னங்க திருச்சியை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளார கொண்டாந்து வந்து விட்டுக்கிட்டு என்ன? ஐயோ ஜி வாழ ஜீவா இவனை வச்சுக்கிட்டு. ஏய் பார்த்து போடா. பார்த்து வா. ஏ ஐயோ என்னது இது? நடுக்காட்டில் கொண்டாந்து விட்டுவிட்டு நான் வரலப்பா. நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஏப்பா நான் வரலப்பா, என்னை விடுங்கப்பா. இந்த புடி நான் போறேன். எங்க? இல்லை நான் அங்கே சைடில் இருக்க ஆறு இருக்குப்பா, நான் அங்கே குளிச்சுக்கிறேன். விடுங்க அப்பா. என்ன உள்ள போயிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் போக முடியாது. ஐயோ எங்க? ரிவர் கிராசிங். ஏப்பா இதுல போயிடலாமா? ஏறிடலாம் போயிடலாம். இது இங்கே இருக்கு. சும்மா நில்லு, பயப்படாத, நில்லு, அப்படியே நில்லு. வா அப்படியே கூட வா, அப்படியே ஏற்று வா ஒன்றும் இல்லை, வா போயிடலாம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் நடுவாத்தில் விட்டுட்டு இப்படியே போய் கரையேறி நின்றுக்கிறீங்களே. அங்கே ஏதோ பைப்பு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அங்கே பாருங்க அந்த கடைசியில். பார்த்து வா பொறுமையா வா. இப்படி ஓரமா வந்துடலாமா? வாங்க இந்த இடம் நல்லா இருக்கு. மாப்பிள விட்டா உச்சிக்கு எல்லைக்கே கூட்டி போயிடுவாப்புல இருக்க மாப்பிள. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்கடா. இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. சிங்கம், புலி, கரடி
இது போன்ற விலங்குகள் இங்கே இருந்துச்சுன்னா இந்த கேமரா எடுக்கிற பையா இந்த சிவா பையா வந்து இதை விட்டுவிட்டு அவன் போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடியே. இந்த பாதையில போக முடியல, வர முடியல. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே குண்டும் குழியுமா இருக்கு. அப்படியே ஒவ்வொரு பாறைக்குள்ள நீங்களே பாருங்க. ஜி ஃப்ரெண்ட்ஸா வந்தா செம்ம ஸ்பாட். ஃப்ரெண்ட்ஸா வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஃபேமிலியோட வரது ஃபேமிலி வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான். முன்னாடியே குளிச்சிடுங்க, அங்கேயே குளிச்சிடுங்க. ஃப்ரண்ட்ல ஒரு இடம் இருக்கு, அங்கே குளிச்சிடுங்க. நாங்கள் மேலே ஏறி போயிட்டு இருக்கோம், இன்னும் லாஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். வாங்க போமா, இருங்க. வாங்க. மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். இந்த நிக்கிறான் பாருங்க, அந்த அதோ நிக்கிறான் பாருங்க, அதோ நிக்கிறான் பாருங்க. பாப்பா சிரிக்கிறான் பாருங்க, எல்லாம் சிரிக்கிறா பாருங்க. இங்க ஒரு சிரிக்கிறா பாருங்க. நாங்க வர்றது கூட பிரச்சனை இல்லைங்க, இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. சிரிக்கிறான் பாருங்க, எங்க பாருங்க, குழந்தை திரும்பி சிரிக்கிறா பாருங்க. சிரா எப்பா முடியல. அங்க பாருங்க. ஐயோ வீடியோ எடுக்க வந்தா இவனுங்கெல்லாம் போய் அவனும் குளிக்க போயிட்டானோ எங்களை விட்டுட்டு. ரிவர்ஸ் தொல்லை தாங்கல. வந்து எங்க பார்த்தாலும் இந்த குண்டு குழியில எங்களால வர்றதுக்கே கஷ்டமா இருக்குது. அவங்க மெனக்கட்டிங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 எபிசோடா வரும்னு நினைக்கிறேன். 10 எபிசோடா? எப்பா முடியலப்பா, இதுக்கே முடியல. ஒரு நாள் போயிடுச்சு. இங்கே மணி 12 ஆயிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் பாருங்க, ஒரே குண்டும் குழி. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோடலாம் மேலெல்லாம் ஏறி வரணும்னு நினைச்சிடாதீங்க, அங்கேயே குளிச்சுடுங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வராதிங்க. வேணாம், குழந்தை குட்டிலாம் தூக்கிட்டு வராதிங்க, அங்கேயே குளிச்சுடுங்க. ஃப்ரண்ட்ல ஒரு இடம். ஆமாம், வீடியோ எடுக்க சொன்னேன், நீ எங்கடா வீடியோவில் இருக்க? ஏடா உன்னை நான் வீடியோ எடுக்கணுமாடா? ஏடா உன்னை நான் வீடியோ எடுக்கணுமாடா? ஏடா சொல்றா அவனை அவனை நம்ம எடுக்கணுமா வீடியோ? எங்க குளிச்சுட்டு இருக்கான் பாரு. டேய் நீ போயிட்டு நடுப்புற. இதுதான் இந்த குளமா? சென்ட்ரா குளிக்கிறது. ரைட்டா. மாட்டிக்கிட்டோம், எந்திரிச்சே போக முடியல. 6.6 நானே உள்ள முடிக்கிட்டேன். வந்தப்ப தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்ப தண்ணி நிறைய வந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ வரக்கூடிய நாட்கள்ல வந்துச்சுன்னா நாங்க உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். பட் இந்த வீடியோ வரல, போயிட்டானே அர்த்தம். வீடியோ திருப்பி வர்றேன்னா செத்துட்டான்னு அர்த்தம். RIP அப்படின்னு போடுங்க கமெண்ட்ல. அது போயிட்டானா? அந்த கம்மியா இருந்துச்சுப்பா தண்ணி, குமுகுமுடியா இருக்கு. மக்களே இந்த பக்கம் ஃபேமிலியா வராதீங்க, சிங்கிளா வாங்க. சைன் போட்டு போடுங்க, சைன் போட்டு போங்க. அப்படி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா கொய்யா விளாசுன்னு சொல்லி ஒரு 10% ஆஃபர் கிடைக்கும். டிக்கெட் என்ட்ரன்ஸ் 10 ரூபா தான் உங்களுக்கு. நாங்க எங்க உட்காந்துருக்கோம்னா மலைக்கு மேல உட்காந்துருக்கோம். எனக்கு உச்சா வருது, அது தண்ணியிலே போக போறோம். தீர்த்த வரிப்ப எல்லாம் புண்ணியில யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ புண்ணியம் பண்ணுவாங்க. அருண் தீர்த்தவாரி வழக்கம் தீர்த்தவாரி. என் உச்சாவை குடிக்க அனைவரும் புண்ணியம் செய்தாங்க. ஒருத்தி வந்தா குளிக்கலாம், நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து குளிங்க. நல்லா தான் இருக்கு. அடிச்சுக்க போறியா? பாருங்க சொட்டு ஒன்று
அதெல்லாம் விடுவதுப்பா. காய்ஸ் எங்க குளிர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்குது, எல்லாம் நடிக்கிட்டு இருக்கோம். வந்து தெளிக்கணும் போல இருக்கா? யாரு பார்த்துப்பா, பின்னாடி வந்து தெளிப்பா. செல்லுடா தண்ணியில கரைச்சி விட்டைய சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேர்லையோ சோத்த வச்சா கைகளிலே. என்ன தெரிகிறது? எலி எடுக்காதீங்க, அங்க எடுங்க. நீ தாண்டா ஹேண்ட்ஸமா இருக்க. மக்கள் ஹார்ட் ஆயிதா பண்ணிட போறாங்க. தீர்த்த மாதிரி இல்ல. சசி தான். அப்புறம் பொண்ணுங்களா அவனா சசின்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஹேண்ட்ஸம் சசி பாய். சசி பாய் நேம் நாங்க வச்ச டீம்ல வச்ச பேர் பாய். இன்ஸ்டாகிராம்ல பாருங்க சசி பாய் தான் இருக்கும். யூடியூப் சசி பாய் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருங்க. அண்ணா மைக்கு நனைஞ்சிட்டு நல்லா நனைஞ்சிட போதா? நான் வச்சிருக்கேன். அதான் ஆரம்ப காலகட்டத்திலே வச்சிருக்கேன். ஓகே, டைம் ஆயிட்டு. இப்போ நேரா திருச்சி. எங்க இதுக்குமா திருச்சி போய் ஏன்பா வீட்டுக்கு போடும்? வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. என்ன இங்க எங்க போக முடியும்னா அவ்வளவுதானே. வீட்டுக்கு போகணும். அண்ணா மலை ஏறுவோண்ணா, வாங்கண்ணா மலை ஏறுவோம் வாங்க. அடுத்தது மலைக்கோட்டை. மலை ஏறுவோம். மலைக்கோட்டை. இது மலை ஏறுவோம். இது கருப்பு கோட்டை. ரோடு தக்கிட்ட